இடத்துக்கு போறாங்க, ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க, ஏதோ ஒரு பேர் மேலே அன்பு வச்சாங்கன்னா அதை மாற்றிக்கவே மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து அந்த அன்பு கடைசி வரையும் கொண்டு போயிடுவாங்க. இவங்களுக்கு வந்து பிளட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், ஹார்மோன் இம்பேலன்ஸ் வரும். ரிஷபராசியை சேர்ந்த பெண்களுக்கு வந்து பிசிஓடி பிரச்சனைகள் வரும். ஏன்னா அங்கே தான் சந்திரன் சுக்கிரன் இணைவு வருது. சந்திரன் வந்து உச்சம், சுக்கிரனுடைய ஆட்சி வீடு வர. அப்போ வந்து இவங்க மன ரீதியாக பார்த்தீங்கன்னா அதிகமாக ஒரு இதாக இருப்பாங்க. உணர்ச்சி பூர்வமாக பேசக்கூடியவங்க, ஏதாவது ஒன்று சொன்னாலும் சரி உணர்ச்சிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் எதையுமே யோசிக்க ஆரம்பிப்பாங்க. யாராவது ஒரு உங்களுக்கு வரக்கூடியது ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதோடைய தாக்கம் குறையிறதுக்கு இவங்க வந்து ரொம்ப இந்த ரிஷபராசி அன்பர்கள் வந்து என்ன மாதிரியான நோய்க்கு ஆளாக்கப்படுவாங்க? ஸோ இந்த ஏதோ ஒரு தீராத நோய் வந்துருச்சு அப்படின்னா அதுல இருந்து அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கான வழி என்னம்மா? ரிஷபராசி அப்படிங்கிறது சுக்கிரன் ஆதிக்கம் உள்ளது. அங்கதான் பாருங்க சந்திரன் வந்து உச்சமாகறாரு. அப்ப இவங்களுடைய மைண்ட் வந்து எப்பயுமே ரிலாக்ஸா இருக்கும். ஆமா, ஒரு இடத்துக்கு போறாங்க, ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க, ஏதோ ஒரு பேர் மேலே அன்பு வச்சாங்கன்னா அதை மாத்திக்கவே மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து அந்த அன்பு கடைசி வரையும் கொண்டு போயிடுவாங்க. இப்ப குறிப்பா சொல்லணும்னா ஒருத்தர் வந்து ரிஷபராசிக்காரங்க ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க. அப்ப அங்க குறைவான சம்பளம் கொடுக்காங்க. இவங்களுக்கு ஏற்ற திறமைக்கு ஏற்ற மாதிரி ஊதிய உயர்வோ ஏதோ ஒன்று இல்லை. ஆனா இவங்க அதை மாத்திக்கவே மாட்டாங்க. அந்த ஓனருக்கு ரொம்ப சின்சியராக வேலை பார்க்கக்கூடியவங்க. அதே மாதிரி பாருங்க, ஒரு லவ்னாலும் அப்படிதான். அவங்க சரியான நபராட்டில் யோசிக்கவே மாட்டாங்க. எப்படினாலும் பரவாயில்ல, நான் ஏத்துக்கிறேன், நான் அதெல்லாம் கஷ்டப்படுறேன், எனக்கு பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அந்த ரிஷபராசிக்காரங்க. அப்ப இதே மாதிரி இவங்களுடைய உடன் பிறந்தவர்களுக்கு ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்க, ரத்த பந்த உறவுகளுக்கு. அப்ப இந்த அதனாலும் பாருங்க, அந்த உறவுகளுக்கு வந்து ரொம்ப வந்து பயன்படாது. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, ஒரு காரியம் ஆகணும்னா செய்ய மாட்டாங்க. ஆனா இவங்க மட்டும்தான் ஓடி போய் செய்வாங்க. ரத்தம் வந்து அப்படியே கூட துடிக்கும். தன்னுடைய உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னாலே வந்து இவங்களுக்கு வந்து பிளட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், ஹார்மோன் இம்பேலன்ஸ் வரும். ரிஷபராசியை சேர்ந்த பெண்களுக்கு வந்து பிசிஓடி பிரச்சனைகள் வரும். ஏன்னா அங்கதான் சந்திரன் சுக்கிரன் இணைவு வருது. சந்திரன் வந்து உச்சம், சுக்கிரனுடைய ஆட்சி வீடு வர. அப்ப வந்து இவங்க மன ரீதியா பார்த்தீங்கன்னா அதிகமா ஒரு இதா இருப்பாங்க. உணர்ச்சி பூர்வமா பேசக்கூடியவங்க, ஏதாவது ஒன்று சொன்னாலும் சரி உணர்ச்சிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் எதையுமே யோசிக்க ஆரம்பிப்பாங்க. யாராவது ஒரு சொல்லிட்டு அப்படியே பொறிஞ்சிருவாங்க. ஆனா மனசுல ஒண்ணுமே வச்சுக்கிற மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு வெள்ளத்தியான குணம் கொண்டவங்க ரிஷபராசிக்காரங்க. ஏன்னா இது அதே அன்பை வந்து இவங்க மற்றவர்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. ஒரு மாற்றம் வரும், நம்ம அந்த மாற்றத்தை வந்து ஏத்துக்கணும்ல, அப்பதான் அவங்களுடைய வாழ்க்கையில முன்னேற முடியும். அப்படியே இருக்கனால இவருடைய உடம்புல பார்த்தீங்கன்னா அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸு, அதே மாதிரி பாருங்க ஹெச்பி ஹீமோகுளோபின் குறையிறது ரொம்ப அதிகமா இருக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு சின்ன வயசா இருந்தாலும் பாருங்க பிளட் வந்து குறைவா இருக்கும். அந்த ஹெச்பி அளவு இல்லைன்னா அந்த வெள்ளையணுக்கள் சிவப்பு அளவுலாம் ரொம்ப குறைவா இருக்கும். ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. நல்லா ஆக்டிவா இருப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரியே இவங்களுடைய இது வந்து இருந்துகிட்டே இருக்கும். இவங்களுடைய சாப்பாட்டுலயும் ரொம்ப வந்து கொஞ்சம் கவனமா கொண்டு போகணும். பெரும்பாலும் வந்து வெளியிடங்கள்ல சாப்பிட்றத முதல்ல குறைச்சிடணும். அதே நேரத்துல பாருங்க அந்த கொழுப்பு சார்ந்த உணவுகள் அதை சாப்பிட்றதே கொஞ்சம், ஏன்னா சந்திரன் நாங்கள் வந்து உச்சம் அப்படிங்கிறப்ப அந்த வெளியூரில் சாப்பிட்றது, அந்த கொழுப்பு சார்ந்த உணவு சாப்பிட குறைச்சாங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் எந்த பிரச்சனையும் வராது. லேடிஸ்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து ரிஷபராசிக்காரங்க யூட்ரஸ் பிரச்சனை அது இருக்கும், பிசிஓடி பிரச்சனையும் இருக்கத்தான் செய்யும். இந்த ரெண்டுக்குமே வந்து வீட்டிலேயே எளிய பயிற்சி மூலமே சரி பண்ணிக்கலாம் ரிஷபராசிக்காரங்களுக்கு. அது ரொம்ப நல்லாவும் இருக்கும் பார்த்துக்கங்க. ரொம்ப இவங்க வந்து தியானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. சந்திரன் அப்படின்னாலே மனசு வந்து அலபாஞ்சுக்கிட்டு இருக்கும். இதனாலுமே வந்து அதோடைய உச்ச வீடு வேறையா, அப்படி ரொம்ப ரசனையா இருக்க நினைப்பாங்க. அவங்க வீடெல்லாம் பார்த்தா ரொம்ப சுத்தமா வச்சுக்கிடுவாங்க. எல்லாமே பார்த்துக்கங்க அட்வான்டேஜா எடுத்துக்கிடுவாங்க, எல்லாமே வந்து செய்வாங்க. அதே மற்றவங்களுக்கு வந்து சமையல் செஞ்சு போட்டு அழகு வர பார்க்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. இவங்களுடைய அந்த உணவு பழக்கத்துல கரெக்டாக வந்து கொண்டு போகணும். அதே மாதிரி பாருங்க, டெய்லி வந்து காலையில ஒரு அரை மணி நேரம் வந்து தியானம் பண்ணணும். காலையில் எந்திரிச்சோடனே 4லேருந்து 6 தியானம் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு வரக்கூடியது ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதோடைய தாக்கம் குறையிறதுக்கு இவங்க வந்து ரொம்ப வந்து அதிகமா வந்து முருங்கைக்கீரை வந்து உணவுல சேர்த்துக்கணும். அது ரெகுலர் எடுத்தா ரொம்ப நல்லது. உங்களுக்கு அந்த ஹார்மோன் பேலன்ஸே வரவே செய்யாது. அது ஆண்களாக இருந்தாலும் அப்படித்தான், பெண்களாக இருந்தாலும் அப்படித்தான், அந்த பிரச்சனை வரவே செய்யாது. அதிகமா வந்து முருங்கைக்கீரை தான் உணவுல சேர்த்துட்டே இருக்கணும். எங்களுக்குரிய வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாடு தான். அது கூட காமாட்சி அம்மன் தான். சிவபெருமான் மாதிரியே வருங்க, நெத்தியில வந்து பிரசூடி இருப்பாங்க வலது பக்கத்துல வந்து. அப்ப அந்த அம்மனை போய் திங்கக்கிழமை சாயங்காலம் போய் ஒரு 6 மணிக்கு மேலதான் பார்க்கணும். பார்த்தா அந்த அம்மனுடைய வைப்ரேஷன் அவ்வளவு அதிகமா இருக்கும். அப்ப நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த மன போராட்டம், மன உளைச்சல் வந்து அந்த அம்மனை பாக்குறப்ப அப்படி குறைய ஆரம்பிச்சிடும். அப்ப காமாட்சி அம்மனை பார்த்து ஒரு கோயிலுக்கு போனோம் வந்தோம் இருக்கவே கூடாது. இல்ல அங்க போய் நம்ம வாட்டுக்கு மொபைல் நோண்டிட்டே இருக்கவும் கூடாது. நமக்கு தேவைக்கா நம்ம அங்க போறோம்,
நம்ம அந்த வைப்ரேஷன் உள் வாங்கணும்ல, அதனால போனோம்னா கண்டிப்பா. ஒரு மணி நேரமாவது அங்க உட்காந்து சாமி கும்பிடணும். அதனால ஒரு மணி நேரம் முடியான்னு சொல்றாங்க. ஒரு நாளைக்குன்னா 24 நிமிடம் அந்த நேரமாவது அங்க உட்காந்து அமர்ந்து சாமியை கும்பிட்டு ஒரு முறையான ஒரு வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு அந்த நோய் பிரச்சனையும் வரவு செய்யாது. இவங்களுக்குள்ள அந்த ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆயுர்வேதம் நல்லா கேட்கும். இவங்களுக்கு ஒரு இந்த மாதிரி ரத்த சத்த பிரச்சனை வந்துச்சோம்னா ஆயுர்வேதத்தில் வந்து சிகிச்சை எடுத்தாங்க அப்படின்னா அது சீக்கிரமாக குணமாகக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஓகே, அற்புதம். அப்படி அப்படி ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. ஏன்னா காமாட்சி நம்ம போனாலே எந்த கடவுள்கிட்ட போனாலுமே கொஞ்ச நேரம் மனம் முறுக்கி நம்மகிட்ட என்ன பாரம் இருக்கு அதை இறக்கி வச்சுட்டு வந்தாலே போதும். ஸோ அந்த அம்மா வந்து நம்மளை கூட இருந்தே காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா ரிஷபராசி என்பர்களுக்கு என்ன ஒரு நோய் யாருக்குமே வந்து நோய் வரக்கூடாது. ஸோ இன்கேஸ் வந்து வருது, அவங்களுடைய ஜாதகம் வேற வழி இல்லை அப்படின்னா ஸோ அதுல இருந்து அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கான வழி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமா கொடுத்துருக்கீங்கம்மா. சூப்பர்மா. நோய் வரணும் அப்படின்னாலே பாருங்க சூரியன் தான், அவர் தான் வந்து தலைமை கிரகம். அந்த சூரியன் கூட வந்து ராகு சேர்ந்தாலே பாருங்க ஒருத்தர் சாதகத்துல சூரியன் ராகு சேர்க்கை இருக்கு அப்படின்னாலே பாருங்க அவர் வந்து காட்டுல வந்து பிரச்சனை கொடுக்கும். அதே நேரம் தலைவலி பார்த்துக்கோங்க, தாங்க போய் தலைவலி வந்துகிட்டே இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து இயல்பாவே பாருங்க ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கும். அதே மாதிரி சூரியன் ராகு சேர்ந்தாலே முன்னோர்கள் அவங்களுடைய தாத்தா பாட்டி அவங்களுடைய அப்பா இப்படி இருக்கும் பார்த்தீங்களா அவங்களுக்கு உண்டான நோய்கள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக சூரியன் சந்திரன் சேர்ந்தாலும் அப்படித்தான். அமாவாசை யோகத்துல அது இருப்பாங்க. அப்ப அமாவாசை யோகத்துல இருந்து பிறக்கிறவங்களுக்கு நீர்ச்சத்து அதிகமா இருக்கும். அது இருக்கும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் ரெண்டுமே வந்து ஒரு போர் கிரகம், தெரியும், முரட்டு கிரகம் கூட. அப்ப வந்து ஹீட்னால பாருங்க கொப்பளங்கள், அந்த கொப்பளங்களே பாருங்க நம்ம சரியா பராமரிக்க மாட்டோம்னா அதே கேன்சராக மாறக்கூடிய வாய்ப்புமே வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. ஆமா. அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் சேர்க்கை, இந்த கிரக சேர்க்கை வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சமீபங்களாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பாருங்க ஸ்ட்ரோக் என்னன்னே தெரியாமல் பார்த்துங்க மருத்துவத்துறையில் அதுக்கு எல்லாம் போய் பார்க்குறாங்க, ஒன்றுமே இல்லைன்றாங்க. ஆனால் ஸ்ட்ரோக் வந்துடுது. கை இழுக்க முடியல, கால் நடக்க முடியல, வாய் பேச முடியல, இப்படித்தான் இருக்குது பார்த்துக்குங்க. இது வந்து புரியாத புதிராகவே இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு எதில் தீர்வுங்கிறதே கிடைக்காம தான் இன்னைக்கு எல்லாருமே அலாடிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து சூரியன் குரு, இது வந்து ரொம்ப வந்து முக்கியமான ஒரு கிரக சேர்க்கை, ரொம்ப நல்ல அமைப்பையும் கொடுக்கும். அதே நேரத்தில் பாருங்க கல்லீரல் பிரச்சனையை கொடுக்கும். கல்லீரல் பிரச்சனை, அதே மாதிரி மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை. ஏன்னா இவங்க வந்து அதிகமாக வந்து முன்னேறுங்கிற ஒரு வேகம் இருந்துகிட்டே இருக்கும் சூரியன் குரு சேர்க்கை இருந்தாலே வந்து. அப்போ அது வந்து ஒரு யோகம்னு கூட சொல்லுவாங்க. அந்த யோகம் வந்து அதனாலே பாருங்க நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்போ பார்த்தாலும் தன்னுடைய இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த சூரியன் குரு சேர்க்கை இருந்தாலே வந்து தன்னுடைய சுய முயற்சியால முன்னேறணும் அப்படிங்கிற வெறி இருந்துகிட்டே இருக்கும். அப்போ எந்த நேரம் நம்முடைய ஹெல்த்தை கூட பார்க்கவே மாட்டாங்க. பார்க்காம ஒரே இலக்கை நோக்கி கூட ரொம்ப வந்து பாருங்க ஒன்று மூளைக்கு ப்ரெஷர் அதிகமாகி ஒரு பிரச்சனையை கொடுக்கும். கல்லீரல் சம்மந்தம் சரியா சாப்பிட முடியாமல் செய்ய வந்து கல்லீரல் பிரச்சனையும் கொடுக்கும். அதுக்கப்புறம் பாருங்க சூரியன் சனி சேர்க்கை, இவங்களுக்கு தான் பாருங்க கால் சின்ன வயசா இருந்தாலும் சூரியன் சனி சேர்க்கை இருந்தாலே கால் வலிக்கு அப்படிம்பாங்க. இப்ப இன்னைக்குள்ள காலகட்டத்தில் 30 வயசுலேயே கால் வலிக்கிறதுக்கு வந்துருது. ஆனா பாருங்க அந்த பிறந்திருந்து ஒரு 5 வயசு குழந்தைய கூட பாருங்களேன் சூரியன் சனி சேர்க்கை இருக்குது அப்படின்னாலே கால் வலியுது. அதுக்கு என்ன வலி தெரியும்? ஆனா இந்த மாதிரி கிரகச்சரிக்கையானது அதுக்கு அந்த கால் வலியை கொடுத்துரும். அந்த எலும்பு இந்த மச்சைகளில் உள்ள அந்த சவுல பூரா பழகினமாயி வலிக்க ஆரம்பிச்சிடும். அது வந்து அதுக்கடுத்து நம்ம ஏற்கனவே சூரியன் ராகு பார்த்துட்டோம். சூரியன் கேது அப்படின்னாலுமே அப்படித்தான். இந்த சூரியன் கேது சேர்க்கையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த ஹார்ட் போகிற பிளட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். ஹார்ட் பிளக் ஆகிறது இது இந்த மாதிரிலாம் இருக்கிறனால அவங்களுக்குமே வந்து சீக்கிரமே பாருங்க அந்த ஹார்ட் நோய்லாம் இப்போ வந்து இறுதி நோய் வருதுல்ல, அந்த மாதிரியான நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக ஒருத்தர் ஜாதகத்துல உத்திரட்டாதி பூரட்டாதி இந்த 2 நட்சத்திரத்தை பிறந்திருந்தாலும் இந்த 2 நட்சத்திரத்துலையுமே கிரகங்கள் இருந்தாலும் அவங்களுடைய அப்பா வழியிலேயே அம்மா வழியிலேயே யாருக்கா ஒருத்தருக்கு கேன்சர் இருக்கும். இது வந்து 100 ஜாதகம் வந்து பார்த்து இது வந்து நான் வந்து ஆய்வு செஞ்சது. இது வந்து அதனால அதுக்கு இதுக்குமே நிறைய பாருங்களேன், அவங்களுக்கு யாருக்காவது அந்த நட்சத்திரத்துல வந்து புதன் இருந்தாலும் செவ்வாய் ஏதாவது கிரக சேர்க்கை இருந்தாலும் பாருங்களேன், அந்த நட்சத்திரத்திலே பிறந்திருந்தாலும் கேட்டோம்னா ஆமா அப்படின்றாங்க. அதனால வந்து அந்த கேன்சர் அப்படின்னால இந்த 2 நட்சத்திரத்தை முக்கியமா நம்ம எடுத்துக்கிறோம். ஆமா, இது வந்து பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயமா இருக்குது. அப்படி ஒரு விஷயம் இருந்துட்டு அப்படின்னாலே நம்மளுடைய வாழ்க்கை முறையை வந்து மாத்திக்கணும். பாட்பஸ்ட் உணவுகளை வந்து ரொம்ப இதா சாப்பிட்றாங்கல்ல, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. நல்ல ஒரு பழக்க வழக்கங்கள், காலைல எந்திரிச்சோடனே வந்து வாக்கிங் போறது, சூரிய நமஸ்காரம் பண்றது, லேட்டா எந்திரிக்க கூடாது, லேட்டா தூங்கக்கூடாது. லேட்டா தூங்கினாலே பாருங்க நம்மளுடைய பெட்ரோல் சுரப்பையில வந்து சிரட்டான் சுரக்காம போயிரும்ல. அதான் பாருங்க பகல்ல பார்த்தீங்கன்னா அவங்களால ஒரு தூக்கமே இல்லை, ஒரு ஆக்டிவாக இருக்கவே முடியாது. அந்த மாதிரி நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்லாம் மாத்திக்கிட்டாங்கனாலே வந்து அந்த கேன்சர் பிரச்சனைகள் வராம போயிடும். இன்னொன்று பரம்பரையா வரக்கூடிய நோய் அப்படி ஒரு தாக்கம் இருந்தாலே வந்து நம்ம வந்து சிக்கன் சாப்பிட்றத முதல்ல வந்து அவாய்ட் பண்ணிடணும்.
ஓ. மற்றபடி அசைவம் சாப்பிட்டுக்கலாம். அதில் சிக்கன் மட்டும் நம்ம வந்து குறைச்சிக்கிட்டோம்னா அந்த பரம்பரையாக வரக்கூடிய நோய்ங்கிறது கொஞ்சம் இதாக குறைஞ்சிடும். அதே மாதிரி ஏதாவது ஒரு வழிபாடு என்ன மதமாக இருந்தாலும் அந்த மதம் சார்ந்த ஒரு வழிபாடு காலையில் 4லேருந்து 6க்குள்ள பண்ணிடணும். ஓகே. அது இப்போ நிறைய அந்த பழக்க வழக்கம் மாறிடுச்சு. ஆமா. நம்மளுடைய இஷ்டப்படி எந்திரிச்சு ஒரு 8 மணிக்கு செய்து அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு ஒரு நோய் வருது, தாத்தாவுக்கு வந்திருக்கு, அடுத்து அப்பாவுக்கு வந்திருக்கு அப்படின்னா நம்ம ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கணும். அது வந்து கண்டிப்பா கண்டிப்பா. சரியாக நம்மளுடைய உடல் நலத்தை ஹெல்த்தை பராமரித்தாலே வந்து எந்த ஒரு நோய் பாதிப்பும் இல்லாமல் வந்து தப்பிக்க முடியும். சூப்பர்மா, ரொம்ப அழகா அற்புதமா சொல்லிட்டீங்க. இது வந்து நம்மளுடைய நேர்களை பயமுறுத்துறதுக்கான ஒரு விஷயம் இல்லை. கண்டிப்பா இப்ப நீங்க சொல்லும் போது அவங்களுக்கு ஓகே நம்ம எப்படி வாழணும், எப்படி நம்மளை பராமரிச்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா இந்த பதிவு மூலமா வந்து ஒரு நல்ல விஷயத்தை தான் நீங்க மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்கீங்க. சூப்பர்மா, நன்றி நன்றி அம்மா. நன்றி நன்றி.